அவங்களுக்கு நேரா யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த கையை கொடுங்க. உங்களுக்கு யார் யாரு நேரா இருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த கையை கொடுங்க. யோ என்னையா பண்றீங்க? கொடுத்துட்டீங்களா? 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 இப்ப என்ன பண்றீங்க? இடது கை மேல தூக்குங்க. இடது கை மேல தூக்கிட்டீங்களா? இப்ப என்ன பண்றீங்கன்னா யார்கிட்ட வேணாலும் அந்த கையை கொடுங்க. யார்கிட்ட வேணாலும் கொடுங்க. யார்கிட்ட வேணாலும் கொடுங்க. நீங்க என்ன அப்படி பிடிச்சிட்டீங்க? சரி ஓகே பிடிச்சிட்டீங்களா? இப்ப என்ன பண்றீங்கன்னா வெளியே வர முடியுதான்னு பாக்கலாம். உங்களுடைய டேலண்ட காட்டுங்க பாக்கலாம். யாராவது வெளியில போக முடியுதா? வர முடியுதான்னு பாருங்க. ஆமா யாருமே வர முடியாது. யாருமே வர முடியாது. கையை உடச்சிக்காதீங்க. கையை உடச்சிக்காதீங்க. கையை உடச்சிக்காதீங்க. யாருமே வெளியே வர முடியாது. முயற்சி பண்ணி பாருங்க. கையை உடச்சிக்காதீங்க. கையை விட்டுட்டு பண்ணக்கூடாதுங்க. கையை விட்டுட்டு பண்ணக்கூடாது. என்ன தாண்டீங்களா? ஓகே ஓகே உங்க முயற்சி நான் பாராட்டுறேன். பண்ணுங்க. நீங்க கையதானே கையை விடக்கூடாதுப்பா. கையை மாத்தியும் பிடிக்க கூடாது. கையை வலிக்க போது. கையை உடச்சிக்க போறீங்க. பார்த்து உஷாரா பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தீங்களா அந்த பொசிஷனுக்கு வாங்க பார்க்கலாம். ரெண்டாவது டைம் கொடுக்கும் போது நம்ம யோசிச்சுதான் அந்த கையை பிடிச்சிருக்கணும். நம்ம அந்த கேம் விளையாண்டு இருக்க முடியும். ஏற்கனவே ஓகே இன்னும் ஒரு 5 minutes பார்க்கலாம். என்னப்பா கை எடுத்து கை கொடுக்குறீங்க? யோ இங்க கல்லாட்டம் நடக்குதுயா. கையை விட்டு போறாங்க எல்லாருமே. கையை விட்டுட்டாங்க. என்ன ஆச்சு? என்ன பிடிச்ச கை பிடிக்கணும்.
நீங்க நேரா இவங்களுக்கு கை கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது நாலு பேர் உள் பக்கம் போறீங்க 4 பேர் ஓகே ஒரு புதிய முயற்சி இது நான் இது மாதிரி எங்கேயுமே பார்க்கல வேற மாதிரி போவோம் இந்த கேம் வந்து வேற மாதிரி போவோம் இப்ப நீங்க ஒரு வித்தியாசமா பண்ணிருக்கீங்க ஓகே தேங்க்யூ வாழ்த்துக்கள் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டா என்ன பண்ணலாம் எல்லாருமே ஒன்று கூடி சிந்திச்சு செயல்பட்டால் என்ன கிடைக்காங்க அதுக்கு ஒரு சிறந்த சொல்யூஷன் வந்து எனக்கு எப்படியாப்பட்ட சிக்கல்ல போய் நம்ம சிக்கினாலும் கூட அங்க இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம பதட்டப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது சரிங்களா என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும் யோசிச்சுட்டு நம்ம கூட டீம்ல இருந்தாங்கல்ல மெம்பர்ஸ் இவங்களாம் யாரு ஸ்ரீவதி குழு மெம்பரா கன்சிடர் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அவங்களோட தரப்புல சொல்றதையும் கேட்கணும் இவங்க சொல்றதையும் கேட்கணும் அவங்க சொல்றதையும் கேட்கணும் அப்படி கேட்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு வெளியே வந்து நம்ம குழு நல்லபடியா ரன் பண்ணலாம் அதுக்கு நம்ம கிட்டே சொல்யூஷன்ஸ் இருக்கு சரிங்களா அப்ப நம்ம கொஞ்சம் சிந்திச்சு எல்லாரும் ஒற்றுமையா இப்ப எப்படி செயல்படுத்துறீங்களோ அதே மாதிரி செயல்பட்டால் கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் சக்சஸ் பண்ணலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இருந்து தேங்க்யூ